வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கேடிகே சோலார். நான் உங்கள் பொறியாளன் கே தாமரைக்கண்ணன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சென்னையில் பட்டாபிராமங்கிற இடத்துல ஒரு 5 கிலோவாட் 3 ஃபேஸ் ஹைப்ரிட் சிஸ்டம் தான், சோலார் பவர் சிஸ்டம் தான். கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிட்டுருக்கு. இடையில ஒரு தடவை சர்வீஸ் வந்துச்சு. டெல்லியிலேருந்து இந்த இன்வெர்ட்டர் வாங்கியிருந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு அவங்கள வந்துட்டு எந்த கிவ் அப் பண்ணாமல் ஃபுல்லாகவே சர்வீஸ் பார்த்து கொடுத்துட்டு இப்போ வரைக்கும் பக்காவாக அவங்களுக்கு ஒர்க் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹைப்ரிட்டில் நாங்கள் எந்த அளவுக்கு சிறப்பம்சமாக கொடுத்துருக்கோம்னு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஹைப்ரிட்னா எப்படி, அதை நாங்கள் இன்னும் எவ்வளோ அட்வான்ஸாக கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட் எண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் அங்கே போட்டிருக்க பேனல். லூம் வந்துட்டு கிட்டத்தட்ட 6 கிலோவாட்டுக்கு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, என்கொயரி பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்கள். இதுதான் ஹைப்ரிட் இன்வெர்ட்ரு. நம்ம இன்னோவா எனர்ஜியோட ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பார்த்தோம்னா டிசிடிபி இருக்குது. டிசிடிபிலேருந்து ஒரு ஸ்ட்ரிங் நம்ம வந்துட்டு இது கொடுத்துருக்கோம். மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 கிலோவாட் 12 பேனல் கொடுத்துருக்கோம். இங்கே வந்துட்டு நம்மளுடைய டிசிடிபிலேருந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கொண்டு வந்து MC4 வழியாக இங்கே கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் எனர்ஜிக்கு 61.2 100Ah ஃப்ளூயான் பேட்டரிஸ் கொடுத்துருக்கோம், லித்தியம் ஃபெரஸ்பைட் பேட்டரிஸ். இந்த பேட்டரிஸ் வந்துட்டு நம்ம ஒரு பேட்டரி பாக்ஸ் மூலமாக இன்வெர்ட்டருக்கு வந்துட்டு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு ஒரு கம்யூனிகேஷன் போர்ட் இருக்குது. இந்த பேட்டரிக்கு ஒரு தனியாக ஒரு எர்த்திங் பிளாக் கலர் வயர் 10 பிளாக் கலரில் ஒரு எர்த்திங் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு இன்வெர்ட்டரோட அவுட்புட் வந்துட்டு இந்த வயராகவும் இது வந்துட்டு இன்புட்டாகவும் இருக்குது. இதுவுமே 3 கோர் 4 வயர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், எர்த்திங்கோட சேர்த்து. நியூட்ரல், அதாவது 5 வயர்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு எர்த்திங்கு ப்ளஸ் RYB நியூட்ரல் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்வெர்ட்டருக்கு ஒரு தனி எர்த்திங் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய டிசிடிபி ஏசிடிபி பார்த்தீங்கன்னா தனித்தனி எர்த்திங் தான் இருக்கும். இது ஏசிடிபி. ஏசிடிபிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாகவே வந்துட்டு எர்த்திங் தனியாக போகும், ஏசி எர்த்திங் தனியாகவும் டிசி எர்த்திங் தனியாகவும் எஸ்பிடியோட கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நம்மளுக்கு வந்துட்டு இன்வெர்ட்டருக்கு வந்துட்டு இன்புட் எப்படி வந்து அந்த ஏசி டிபி வழியாக தான் நம்ம இன்புட் கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ இது வழியாக இது நெட் மீட்டரிங்காகவும் யூஸ் பண்ணுவோம், இது வழியாக தான் வெளியே எடுத்துக்கும். அவுட்புட் எப்படி போகுதுன்னா, உங்களுக்கு ஹைப்ரிட் இன்வெர்ட்டர்லேருந்து உங்களுக்கு இந்த பாக்ஸ் யூபிஎஸ் பாக்ஸ் வந்துடும். இந்த யூபிஎஸ் பாக்ஸ் மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த யூபிஎஸ் பாக்ஸ் சப்போஸ் ஃபியூச்சர் அவங்களுக்கு இன்வெர்ட்டர் பிரச்சனையாச்சு அப்படின்னீங்கன்னா அவங்க ஒரு யூபிஎஸ் வந்துட்டு இங்கே போட்டு இது வழியாக அவங்க வந்துட்டு அவங்க யூபிஎஸ் லோடெலாம் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். அப்படி யூபிஎஸ் இல்லை, இன்வெர்ட்டரும் இல்லைங்கும் போது நம்மளுக்கு இந்த 3 பின் அவங்க வந்துட்டு 2 சைக்கிளில் போட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக இபி வந்துட்டு அந்த யூபிஎஸ் பாயிண்ட் லோட கொடுத்துரும். ஸோ அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஃபியூச்சரில் ஏதோ ப்ராப்ளம் அட்டன் பண்ணாலும் இன்கேஸ் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, அந்த யூபிஎஸ் பாயிண்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்துருக்கோம். இந்த சேஞ்ச் ஓவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சோலார் ஆஃப் யூபிஎஸ் 3 ஆப்ஷனில் இருக்கும். இதில் வந்துட்டு யூபிஎஸ் லைன் என்னன்னா, நம்ம இன்வெர்ட்டர் எப்பயுமே யூபிஎஸ்ல தான் போட்டிருப்போம். ஏன்னா இந்த இன்வெர்ட்டர் வந்துட்டு ஹைப்ரிட் இன்வெர்ட்டர்னால உங்களுக்கு வந்துட்டு பவர் கட் ஆகிற யூபிஎஸ் லைனுக்கு வந்துட்டு லோடு கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும், எந்த இன்டரப்டும் இல்லாமல். அதே சேம் டைம்ஸ் வந்துட்டு பவர் இருக்கிறப்ப உங்களுக்கு யூபிஎஸ் லைன்லையும் இது வழியாக பவர் போயிட்டு இருக்கும், இபி வழியாக இபி சப்ளை போயிட்டு இருக்கும். அது இல்லாமல் இந்த இன்வெர்ட்டர் எக்ஸ்போர்ட்டும் பண்ணணும். இப்போ இன்கேஸ் இதை வந்து நம்ம சோலாரில் போட்டோம் அப்படின்னீங்கன்னா, இந்த இன்வெர்ட்டரோட லோடு வந்துட்டு ஃபுல்லாக சோலாரில் வீட்டுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே சோலாரில் ஒர்க் ஆகும். பட் இங்கே இருக்க பேட்டரி வந்து நம்மளுக்கு ஒன்லி 5 கிலோவாட் ஹவர்னால இவங்க யூஸ் பண்ணுற ஏசியே 2 ஏசி இருக்குது, 210 ஏசி. அதுவே உங்களுக்கு 1 ஹவரில் வந்துட்டு 5 கிலோவாட் ஹவர் வந்துட்டு ஈஸியாக கன்சியூம் பண்ணக்கூடிய கேப்பபிள் இருக்கனால பத்தாது. அப்படிங்கிறனால எமர்ஜென்சிக்காக சோலார் கொடுத்துருக்கோம். இன்கேஸ் ஒரு எமர்ஜென்சி ஒரு 1/2 hour வேணும், வீடு ஃபுல்லாக லோடு வேணும் அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக சோலாரில் போட்டுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதர் தான் எப்பயுமே யூபிஎஸ்சில் போடுறது தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ப்ளஸ் இது வந்துட்டு சோலாரில் போடும் பட்சத்தில் இங்கே ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுத்துருக்கோம். இதையும் நீங்கள் பியூராக சோலாரில் போட்டால் மட்டும்தான் இபி வந்துட்டு இல்லாமல் இந்த ஹவுஸ் வந்துட்டு ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி சோலார் இந்த இன்வெர்ட்டர் பேட்டரியை மட்டுமே டிபெண்ட் பண்ணி ஒர்க் ஆகும். இன்கேஸ் அவங்களுக்கு வந்துட்டு அதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலில் இபி பவர் இருக்கிறப்ப இதை இபியில் போட்டு அதை நாங்கள் யூபிஎஸ் லைனில் தான் ரெக்கமெண்ட் போட சொல்லியிருக்கோம். ஏன்னா அப்போ வந்துட்டு இது யூபிஎஸ்க்காக தனியாகவும் இபி சப்ளை டேரெக்டாக இபி சப்ளை உள்ள போயிடும். ஏன்னா இந்த ஆங்கிட் இன்வெர்ட்டர்னால நம்ம அதுவும் வந்துட்டு பவர் கன்சப்ஷன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதை நடுவில் போட்டால் உங்களுக்கு சேஞ்ச் வர ஆஃப், இது கீழே வந்துட்டு சோலாரில் போட்டால் பியூர் சோலார். இப்போ இபியில் இருக்குது. ஸோ இபியோட லோடு இபிலையும் சோலார் லோடு யூபிஎஸ்லையும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு ஆங்கிட் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர்னால எக்ஸ்போர்ட் மீதியை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹைப்ரிட்ல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் பை எமர்ஜென்சி சுச்சுவேஷன்
இன்வெர்டர் ஏதாவது ஃபால்ட் ஆகும், ரீப்ளேஸ்மெண்ட் சர்வீஸ் வர பட்சத்தில் இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தோம்னா அவங்களுக்கு எந்த இன்ட்ரப்ட் இல்லாமல் ஈஸியாக வந்துட்டு சர்வீஸ்க்கோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்காக அந்த செட்டப்.